பரிணாம வளர்ச்சி பார்த்தோம்னா பிள்ளைகள் புது பாடம் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா பணி செயல்முறையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோமா நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுமா அதீனத் போலா சொல்லுங்க கொஞ்சம். சார் நம்ம போன கிளாஸ் ஒர்க் புக் தான் சார் செஞ்சோம். செஞ்சோன்னா அப்ப நம்ம வந்து இது ஃபுல்லா முடிச்சிட்டோமா கணினியின் பரிணாமம் ஃபுல்லா முடிச்சிட்டோமா நான் 5ஆம் தலைமுறை மட்டும். எது சார் அந்த ஒர்க் புக்ல இருக்கிற கேள்வியா? கேள்வி முடிச்சிட்டோம். நம்ம கணினியின் பரிணாம வளர்ச்சி ஆம் சார். முடிச்சிட்டோம் தானே. ஆம் சார். சரி போடுங்க தலைப்பு இன்னைக்கு வந்து நம்ம பணி செயல் ஒரு பணி செயல் முறைமை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு பணி செயல் முறைமை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ரைட் பிள்ளை போடுங்க தலைப்பு பணி செயல் முறைமை. ஓகே. ஜீனத்ஃபுல்லா போடுங்க எல்லாருக்கும் எல்லாரும் குட் ஈவினிங் பிள்ளைகள். பாப்பா யார் யார் இருக்கீங்க கிளாஸ்ல. ஜீனத் ஃபராக ஹேன் ரசில். குட் ஈவினிங் ஹேன். Good evening, sir. அவையோ. I am fine, sir. ஓகே வெல்கம். இன்னும் லீவெல்லாம் என்ன செய்றீங்க லீவில் படிக்கிறீங்களா இங்கே பயணம் போறீங்களா. ம் Adikiram, sir. வெரி குட் ஹேன். யமுனா குட் ஈவினிங். Good evening, sir. ஓகே அவையோ. I am fine. டிலுஷனா யதுஷனா குட் ஈவினிங். ஓஷிகா சன்ஷனி ஷான்சியாவா. Sansia sir. ஹாய் ஷான்சி அவையோ. I'm fine sir. வெரி குட் வெரி குட். என்ன செஞ்சீங்க ஹாலிடேஸ்ல ஸ்கூல். ம் Good evening, sir. ஹலோ குட் ஈவினிங். யாரும் புதுசா ஜாயின்ட் ஆகிருக்கிறாங்க கிளாஸ்க்கு. Sir, Praishna. பிரேஷினா புதுசா ஜாயின்ட் ஆகிருக்கீங்களா. இல்ல சார் போன கிளாஸ் முதல் கிளாஸ்ல இருந்தேனா இந்த மைக் வந்து ஒன் பண்ண படையில அப்ப. அன்பன் பண்ணலையா நீ எங்க வவுனியாவா. ஆ இல்ல ஜெஃப்னா சார். புள்ள ஜெஃப்னாவா ரைட்டு ஜெஃப்னா எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா. ரைட் நம்மளும் நல்லா இருக்கோம். ஓகே ரைட் ஓகே. ஸ்கூல்ல எல்லாம் படிப்பிக்கிறாங்களா முதலாம் பாடம் முடிச்சிட்டாங்களா முதலாம் யூனிட் பிரீத் 7. இல்ல சார் எங்கட ஸ்கூல்ல ஐசிடி இப்ப கொஞ்ச நாளா படிப்பிக்கிறேல. படிப்பிக்கலையா ஓகே ரைட்டா முதலாம் பாடம் நான் படிப்பிச்சிட்டேன்னா ஃபுல்லாக முடிச்சிட்டேனா இருந்தேன் நீங்களா கிளாஸில் விளங்கிச்சா. ஓ கொஞ்சம் விளங்கினது. ஓகே ரைட் நமக்கு நம்ம ரிவிஷன் செய்வோம். பிள்ளைகள் இப்படி தானே பிள்ளைகள். எங்களோட பாடநூலில் வந்து எத்தனை பாடங்கள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பாடங்கள் இருக்கு. பாடநூல் எல்லாம் கிடைச்சிச்சா பிள்ளைகளுக்கு. எஸ் டிவிஷனா சார். கிடைச்சு. ஆ ஜீனத் பரா கிடைச்சிச்சா புக். ஆம் சார். 7 பாடம் தான் இருக்கு வருஷத்துக்கே நம்ம 7 பாடம் தான் படிக்கணும். ஓகே அதனால நான் எப்படியுமே ரிவிஷன் ஒன்று செய்வேன் ஒரி பண்ணாங்க ஆனால் கிளாஸ் முடிஞ்சாலும் வரப்பாங்க. ஓகே சரியா. ரைட் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம் பிள்ளைகள். சரி பாருங்க பணி செயல் முறைமை. ஓகே போடுங்க தலைப்பெல்லாம் பணி செயல் முறைமை. ரைட் பிள்ளைகள்
அதாவது இப்போ வந்து இந்த நவீன உலகத்துல பிள்ளைகள் நிறைய டிவைசஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னா நிறைய புது 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 கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க எமது வேலைகளை எளிமைப்படுத்துறதுக்காக பல கண்டுபிடிப்புகள்லாம் வருது சரி இதெல்லாம் கிட்டத்தட்ட என்ன கணனியோட தொடர்புபட்டதுன்னா கம்ப்யூட்டரோட தொடர்புபட்ட அது கம்ப்யூட்டரைஸ் டெக்னாலஜியோட தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ம் அதே போல் மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க புதிய புதிய அப்டேட்ஸ் வருதுன்னா கலர்ஃபுல் எங்களோட வேலையை ஏற்படுத்திருக்க மெமரிஸ் என்ன புது புது ஆப்ஷன்ஸ்னா அதுக்குண்டான சாஃப்ட்வேர்ஸ் அதே மாதிரி எங்களோட லேப்டாப் ஏன்னா நவீன வேலை இலகுப்படுத்து அதாவது டிவைஸ் இயந்திரம் மெஷின் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதில் உள்ள விடயங்களை விஷயங்கள் எல்லாம் மாற்றிக்கிட்டு வராங்கன்னா என்ன பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து அஹ், என்ன பிராண்ட் ஃபோன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா என்ன பிராண்ட் ஃபோன்ஸ் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் சாம்சங். சாம்சங் ம் ரெட்மி. ஆ ஆ இந்த பிராண்ட் எல்லாம் இருக்கு சார் சரியா உங்களோட மைக் பிக்கி பிக்கி கேக்குது சார். திக்கி சார் திக்கி கேக் கொஞ்சம் இருங்க திருப்பி கிளியரா கொஞ்சம் என்னமோ தெரியா கொஞ்சம் இருங்க. ம். அம்மா கதைக்காதீங்க மெதுவா. இப்ப பாருங்க இப்ப எப்படி கேக்குதுன்னு நான் ஓகே இப்ப எப்படி கிளியர். கிளியரா ஓகே ஓகே இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லாம் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குன்னா பிள்ளைகள் அதாவது மொபைல் ஃபோனும் சரி இல்லை லேப்டாப்பும் சரி கம்ப்யூட்டரும் சரி அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ப்ரோக்ராம் பண்ண மெஷினரிஸ் இருக்குது தானே கூடுதலாக அதாவது இப்போ புதுசு நவீன வெஹிக்கல் காரெல்லாம் வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா இப்போ வர வெஹிக்கல்ஸ் எல்லாம் கீ போட்டு வந்து அது ஸ்டார்ட் பண்ண இயலாது ஒரு பட்டன் சிஸ்டம் தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் சார். புதுசாக வர காரை வந்து கீ போட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க ஒரு பட்டன் சிஸ்டம் தான் இப்போ அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வர வாஷிங் மெஷின்ஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்னா ம் எஸ். அதே மாதிரி சொல்லுங்க பாப்பா நானும் சில விஷயம் மறந்துருக்கலாம் ஸ்மார்ட் வாட்ச்னா பாருங்க ம் எப்படி ஸ்மார்ட் வாட்ச் ம் அதில் என்ன ஸ்பெஷல்னா அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க பார்ப்போம் டச் பண்ணி கால்ஸ் அட்டன் பண்ணலாம். வெரி குட் எஸ் குட் பாயிண்ட் எஸ் அந்த நான் டச் பண்ணி கால் அட்டென்ஸ் பண்ணலாம் கால் எடுக்கலாம் அதே மாதிரி எங்கிட்ட அந்த அந்த ஹெல்த் சம்மந்தமான விடயங்கள்லாம் பார்க்கலாம் எங்களோட ஹார்ட் பீட் பண்ணுறது எத்தனை எவ்வளோ எவ்வளோ வாக் பண்ணோட நான் எங்களோட நடை எத்தனைனா இதான் நான் அதெல்லாம் பார்க்க தெரியும் தானே உங்களுக்கு ஆம் சார். அது அது எவ்வளோ புது விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது புது 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 விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க சரியா ஆனால் இப்போ வந்து என்னத்தான் நம்ம கம்ப்யூட்டர் சரி வாங்கினாலும் சரி மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனும் கண்டிப்பாக என்ன செய்யணும் பணி செயல்முறை வேணும் இருக்கணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இருக்கணும்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும் உதாரணம் நான் கம்ப்யூட்டர் வாங்கணும்னு வைங்களே அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று போட்டால் தான் மற்ற சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணும் விளங்குதா அதே மாதிரி மொபைல் ஃபோன் அப்படிதான் என்ன பிள்ளைகள் ஏதோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒன்று இருந்தால் தான் மெஷினை இயக்கலாம் இல்லாட்டி இயக்க இயலாது யாருக்கு மெஷினை இயக்குவது யார் இயக்குவது யார் ஓ கம்ப்யூட்டர் தானே இயங்குமா இல்ல இல்ல. சார். அதாவது நம்ம மனிதன்னா நம்ம இயக்கணும்னா உயிர் பொருள் நம்மனா உயிர் பொருள் நம்ம இயக்குனா தான் ஒரு மெஷின் இயங்கும்னா அதே மாதிரி எல்லாம் அப்படித்தானே மொபைல் ஃபோன் சும்மா அதை நம்ம வாங்கி எடுத்து சாஃப்ட்வேர்ஸ் போட்டு சார்ஜ் பண்ணி நம்ம அதை இயக்குனா தான் இயங்கும்னா அந்த வேலைகளை ஆம். வந்து அன்றாட வேலைகள் இலகுப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கிறப்பட்ட சரியா சாதனங்கள் இதெல்லாம் சரி அந்த சாதனங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இல்லாமல் வேலை செய்யாது மென்பொருட்கள் சரி அந்த மென்பொருட்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று வந்து பணி செயல்முறை மென்பொருட்கள் மற்றது வந்து பிரயோக மென்பொருள்கள் சரியா பணி செயல்முறை மென்பொருள் மற்ற பிரயோக மென்பொருள்னா பிள்ளைகள் நமக்கு தேவையான விஷயங்கள் செய்கிற சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு இப்போ எனக்கு தேவை யார் யமுனாவுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பணும் அப்போ கட்டாயம் வாட்ஸ்அப் சாஃப்ட்வேர் வேணும்னா ம் அதே மாதிரி அவன் எனக்கு அனுப்புகிறா பிடிஎஃப் ஃபைல் ஒன்று அனுப்புகிறான் அப்போ எனக்கு கட்டாயமாக இந்த மெஷின் சாரி இந்த லேப் மொபைல் ஃபோனில் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறக்கூடிய ஃபைல் வேணும்னா வேர்டில் அனுப்புனா எக்ஸல் அனுப்புனாலும் எனக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ் வேணும்னா உதாரணம் வீடியோ பார்க்கணும் எனக்கு ஃபோனில்
எனக்கு என்ன தேவை, என்ன சாஃப்ட்வேர் தேவை? ஒரு இன்டர்நெட்ல ஒரு வீடியோ யூடியூப். பார்க்கணும். வெரி குட், யூடியூப் தேவை, அது ஒரு சாஃப்ட்வேர். சரியா? விளைச்ச பிள்ளைகள். ஆனால் சாரி, இந்த மொபைல் ஃபோன் இயங்குறதுக்கு வேறு சாஃப்ட்வேர் தேவை. அதுதான் பணி செயல்முறைமை மென்பொருட்கள். சரியா? அது சொல்றது இங்கிலீஷ்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ். சரியா? அதை பற்றி தான் படிக்க போறோம் நீ. சரியா? ரைட், எழுதிக்கொள்ளுங்க, எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், முதலாவது ஒரு ஆள் யார், எனக்கு யாரு, கொஞ்சம் ஒரு ஆள் வாசிக்க சொல்றேன் இருங்க. சார் நான் பிரச்சனை வச்சுக்கிட்டேன். அப்ரிஷியேட் இந்த அண்ணன், நீங்க வாசிங்க. ஓகே, நீங்க தான் வாசிக்கணும். வாசிங்க. பணி செயல் முறைமை. ம். கீதா, நீ அண்ணியுடன் எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்கின்றாய்? அதற்குத்தான் இடையூடமாக பணி செயல் முறைமை உள்ளது. ம். பணி செயல் எஸ், முறைமை அது வாசி என்ன? வாசிங்க, கீழே வாசிங்க. பணி செயல் முறைமையை இனங்காண்போம். பணி செயல் முறைமையை என்பது ஒரு மென்பொருள் ஆகும். ஒரு கணினியை பயன்படுத்தி பணிகளை நிறைவேற்றுவதற்கு மென்பொருள் தேவையானதாகும். இதன் மூலம் வன்பொருள்களையும் மென்பொருள்களையும் கட்டுப்படுத்தல், பயனர் இடைமுகத்தை வழங்கல் போன்ற பல பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஓகே பிள்ளைங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து பணி செயல்முறைன்றது ஒரு மென்பொருள்னு தெரியும் தானே, அது ஒரு சாஃப்ட்வேர். அதுதான் இயந்திரத்துக்கு அந்த சாஃப்ட்வேர் போட்டால் தான் ஒர்க் பண்ணும், இல்லாட்டி ஒர்க் பண்ணவே பண்ணாது. சரி பிள்ளைகள்? அதாவது மொபைல் ஃபோனுக்கு சரி, லேப்டாப் சரி, டெஸ்க்டாப், டேப்லெட், அதாவது டேப்போ, நீ என்ன வாங்குனீங்கனாலும் அது கண்டிப்பாக பிள்ளைகள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் போடாட்டு ஒர்க் பண்ணாது. சரியா? இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு லேப்டாப் ஒன்று வாங்குறேன். வாங்கி மவுஸ் ஒன்று, மவுஸ், அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் மவுஸ்னால் வேறையா, இப்போ அதுலேயே மவுஸ் பேட் இருக்குது தானே, நான் வேறே ஒரு மவுஸ் ஒன்று கனெக்ட் பண்ணுறேன். சரியா? அதே மாதிரி வேற ஒரு ஸ்பீக்கர் ஒன்று போடுறேன். சரி பிள்ளைங்க, வேற ஒரு பிரிண்டர் ஒன்று போடுறேன். இதைத்தான் வன்பொருள்னா தொட்டு நோக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்குது தானே, அது வந்து அதை அப்டேட் பண்ணால் தான் அது வேலை செய்யும், இல்லாட்டி வேலை செய்யாது. புரிஞ்சா? இப்போ மவுஸை போட்டு அதை அது மவுஸை போட்டோன்னா அந்த சாஃப்ட்வேர் எடுக்கும். அந்த மவுஸ் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது அதை ரைட் ஒர்க் பண்ண வைக்கும். அதே மாதிரி பிரிண்டர் ஒன்று போட்டால் பிரிண்டர் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு சாஃப்ட்வேரை போட்டால் தான் பிரிண்டர் ஒர்க் பண்ணும். விளங்குதா பிள்ளை? அதே மாதிரி ஸ்பீக்கரும் சில டைம் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் வேலை செய்யும், சில நேரம் கனெக்ட் பண்ணாலும் வேலை செய்யாமல் போகும். சாஃப்ட்வேரை கேட்கும். உங்களுக்கு புதுசாக பிரிண்டர் வாங்கி நீங்கள் அந்த வயரை கனெக்ட் பண்ண பிள்ளைங்க அந்த பிரிண்ட் அவுட் எடுக்க இயலாது. ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று போட்டு அந்த சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணால் தான் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். ஓகே பிள்ளைகள்? நான் சொன்னது விளையுச்சா? ஏதாவது புது டிவைசஸ் கனெக்ட் பண்ணும்போது நம்ம ஒரு சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணணும், ஓகே, இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஓகே சார். சரியா? இப்போ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர். வன்பொருள் என்ன பிள்ளைங்க சொல்லுங்க பார்ப்போம். வன்பொருள்கள்னா மவுஸ், கீபோர்ட், மானிட்டர், இதெல்லாம் சரியா? இதெல்லாம் தான் வன்பொருள், தொட்டுணரக்கூடியவை. வன்பொருள்களையும் மென்பொருளையும் கட்டுப்படுத்தும். பயனர் இடைமுகத்தை வழங்க, அதாவது பயனர்னா நம்ம தான் வேலை செய்கிறதுக்கு அந்த கம்ப்யூட்டர் அந்த ஒரு ஸ்க்ரீன், ஒரு இன்டர்ஃபேஸ் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரி, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு அந்த இப்படி இப்படி ஒர்க் பண்ணுறோமே பாருங்க, மெஷின் நாங்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு பாருங்க ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். ஸ்க்ரீனை போட்டு காட்டுறேன் பிள்ளைங்க, பாருங்க. ரைட், இந்த ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைங்க? பாருங்க. விளங்குது சார். ஹரிகிருஷ் ஆமாம். சரி, இது வந்து ஸ்டார்ட் போயிட்டு இப்போ வந்து இது வந்து விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் 11 வேறு மாதிரி இருக்கும். சரி, ஸ்டார்ட் போயிட்டு எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்லாம் இந்த ஸ்டைலில், அதாவது ஒரு என்ன லே அவுட்டுன்னுவாங்க, அது இன்டர்ஃபேஸ், இது சொல்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ்னுவாங்க, இடைமுகம். சரி, இது சொல்ல இன்டர்ஃபேஸ்னது ஒரு இடைமுகத்தை எங்களுக்கு வேக் பண்ணுறதுக்கு இப்படி செட்டிங்ஸை பண்ணி கொடுக்குறது. விண்டோஸ் 10, விண்டோஸ் 11. சரியா? இது வந்து விண்டோஸ் 10 பிள்ளைகள். விண்டோஸ் 10 இப்படி தான் இருக்கும். நான் இப்போ இந்த ஸ்க்ரீன் மாதிரி தான். விண்டோஸ் 11 வேறு மாதிரி இருக்கும். சரியா?
அப்புறம் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பிள்ளைகள். சரியா? ம், ரைட். நம்ம நோட்ஸ் இன்னும் வாசிட்டா தான் எழுதுங்க. எழுதுங்க பிள்ளைகள். கொஞ்சம் இருங்க. எழுதுங்க. பணி செயல்முறை மார்க் பண்ணுறது ஃபுல்லாக எழுதுங்க. எழுதுங்க பிள்ளைகள். பணி செயல்முறை என்பது ஒரு மென்பொருள் ஆகும். பணி செயல்முறை என்பது ஒரு மென்பொருள் ஆகும். ஒன்றாவது பாயிண்ட் இது எழுதுங்க. முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. கணினியை பயன்படுத்தி பணிகளை நிறைவேற்றிக் கொள்வது இம்பார்ட்டன்ட். அதாவது நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி மற்ற வேலை எல்லாம் செய்வதற்கு இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு தேவை. இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒன்றுமே வேலை செய்யாது. சரி, அதைத்தான் சொல்ல வராங்க. கணினியை பயன்படுத்தி ரெண்டாவது பணிகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இம்மென்பொருள் தேவையானதா? ஓகே, ரைட். அது மூணாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வன்பொருள்களையும் மென்பொருள்களையும் கட்டுப்படுத்தல். Sir, நீங்க கதைக்கிற விளங்குது இல்லையா? விளங்குது சார், ஆனா சத்தமா சத்தம் பேசுறேன். ஓகே, ரைட். முதலாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. பணி செயல்முறை என்பது ஒரு மென்பொருள் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் போடுங்க. கணினியை பயன்படுத்தி பணிகளை நிறைவேற்றுவதற்கு இம்மென்பொருள் தேவையாகும். மூன்றாவது எழுதிக்கொள்ளுங்க. வன்பொருள்களை மென்பொருள்களை கட்டுப்படுத்தல். நான்காவது பாயிண்ட் போடுங்க பிள்ளையர். பயனர் இடைமுகத்தை வழங்கல் போன்ற பணிகளை மேற்கொள்கிறது. 4 பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. கீழே எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சார் மூன்றாவது பாயிண்ட் எது? மூன்றாவது வன்பொருள்களையும் மென்பொருளையும் கட்டுப்படுத்தல். சரியா? வன்பொருளை மென்பொருளையும் கட்டுப்படுத்தல். ஓகே, 4 பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. மூன்றாவது இருக்க சொல்றீங்களா சார்? லீவ் ஆயிட்டேன். முதலாவது போட்டீங்களா? கணிசெயல் முறை என்பது ஒரு மென்பொருளா? ஓகே, எழுதிட்டீங்களா? எஸ் சார். ரெண்டாவது எழுதிட்டீங்களா? கணினியை பயன்படுத்தி பணிகளை நிறைவேற்ற இம்பொருள் தேவையாகும். எழுதிட்டீங்களா? எஸ் சார். மூன்றாவது பாயிண்ட் எழுதுங்க. வன்பொருள்களையும் மென்பொருள்களையும் கட்டுப்படுத்தல். ஓகே சார். சார், நீங்க இந்த கிளாஸ் கடைசில வால்பேப்பர் போடுற சொல்லி தரீங்க. ப்ரொஃபைல் ஃபைலா? சார், எப்படி போடுறேன்னு சொல்லிதான். நான் போன கிழமை உங்களுக்கு சொல்லாம விட்டுட்டேன்னா. சரி சரி, சொல்லித்தரேன். எழுதிட்டேன் சார். எழுதிட்டீங்களா? சார் கொஞ்சம் டைம். நான் பொறுக்கிறேன். ஓகே, ஆமாண்ணா. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட். ஓகே சார். ரைட். இப்போ பாருங்க பிள்ளை, இப்போ வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் போட்ட பிறகு நம்ம கம்ப்யூட்டருக்கு போட்டு தான் கம்ப்யூட்டர் கடையிலலாம் தருவாங்க. ஷாப்லலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை போட்டு தான் தருவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த மொபைல் ஃபோனுக்கு போட்டு தருவாங்க.
லேப்டாப், டெஸ்க்டாப், டேப்புக்கு, நம்ம வாங்குற டிவைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு தான் தருவாங்க. சரியா? அதனால எங்களுக்கு என்ன பணிகள்னு பார்ப்போம். அது எழுதுங்க. பணிசெயல் முறைமையின் மூலம் நடைபெறும் சில பணிகள் போடுங்க பார்ப்போம். சரி, அதை கொஞ்சம் போடுங்க. சரிங்க. பணிகள்னு போட்டு பிள்ளை முதலாவது பயனர் கணினியுடன் எளிதாக தொடர்புபடுவது பயனர் இடைமுகத்தை வழங்குறது. அதாவது பயனர்னா நம்ம, அதாவது கம்ப்யூட்டரை யூஸ் பண்றவங்களை சொல்றது பயனர். இப்போ நான் யூஸ் பண்ணேன்னா நான் யூசர் தானே, அதை தமிழில் சொல்ற பயனர். பயனர் கணினியுடன் எளிதாக தொடர்பு கொள்வதற்கு பயனர் இடைமுகத்தை வழங்குகிறது, யூசர் இன்டர்ஃபேஸை வழங்கும். சரியா? எழுதிக்கொள்ளுங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் தான் மினிமம் இந்த எப்படி முன்னுக்கு எப்படி நம்ம எங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்க்கு எப்படி போகிறது, ஹார்ட் டிஸ்க்கு எப்படி போகிறது, லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் எப்படி போகிறதுன்னு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலம் நம்ம ஈஸியாக போய்க்கிடலாம், செஞ்சுக்கலாம். அதை தான் நீங்கள் சொல்ல வராங்க. சரியா? பயனர் கணினியில் எளிதாக தொடர்பு இடைமுகத்தை எழுதிக்கொள்ளுங்க, அதை எழுதிக்கொள்ளுங்க. ரைட், முதல்ல எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? பயனர் கணினியுடன் எளிதாக தொடர்பு கொள்வதற்கு தொடர்பு படுவதற்கு பயனர் இடைமுகத்தை வழங்க. ரெண்டாவது மைய முறையாளரின் தொழிலை காட்டுது. மைய முறையாளர்கள் என்ன? என்ன மைய முறையாளர்கள் பிள்ளைகள்? ம் மைய முறையாளர்கள் பிள்ளைகள். மைய முறைவெளி அலகு என்பது அதற்கு வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கேற்ப தொழில்பட்டு தரவுகளை முறைமை வழிப்படுத்தும் இலக்க முறை சுற்றாகும். இலக்க முறை சுற்று, அது தரவுகளை தகவலாக மாற்றும். ரைட், வெரி குட். ஓகே, இலக்க முறை சுற்றாகும். சரி, ஓகே பிள்ளைகள். ஓகே, ரைட். ரெண்டாவது எழுதுங்க. மைய முறை அலகின் தொழிலை கட்டுப்படுத்துகின்றது. சரி, அதை எழுதிக்கொள்ளுங்க. மைய முறை அலகின் தொழிலை கட்டுப்படுத்துகின்றது. ஓகே, எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டன். சரி, ஓகே. மூன்றாவது கணினி நினைவகம்னா என்ன சொல்லுங்க பிள்ளைகள்? என்ன சொல்லுங்க? கணினி நினைவகம்னா என்ன சொல்லுங்க? செருபிகா, அதாவது பிள்ளைகள் ரேம், அதாவது கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீனில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ரன் ஆகும் பார்த்துருக்கீங்களா? கம்ப்யூட்டர் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? கம்ப்யூட்டர் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க தானே பிள்ளைங்க? ஆன் பண்ணும்போது ஏன் மெஷின் ஸ்லோவாக ஒன் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாராச்சும் சொல்லணுமா ஐடி? தெரியாது சார். அதாவது அதாவது பிள்ளைங்க நம்ம ஒன் பண்ணும்போது அது சாஃப்ட்வேர் ரன் ஆகுது. அதாவது கீபோர்டில் உள்ள டிவைஸ், மவுஸில் உள்ள டிவைஸ், சரியா, மதர் போர்டில் உள்ள டிவைஸ் எல்லாம் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுது. அப்டேட் பண்ணி எங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸை கொடுதான் ஒர்க் பண்ண ரெடின்னு சொல்லுது. அப்படி அதை ரன் பண்ணாட்டி உங்களோட மெஷின் என்ன செய்யும்? ஒர்க் பண்ணாது. சரியா? விளங்குதா? இப்போ மெஷின் ஆன் பண்ணும்போது ஸ்லோவாக ரன் ஆகும். அந்த ஏனோட அந்த வன்பொருட்கள், மென்பொருட்கள் எல்லாம் டிவைஸ் எல்லாம் என்ன செய்யுது? அது அப்டேட் பண்ணுது. அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸை கொடுக்குது. பாஸ்வேர்டு அடிச்சோன்னா ஒர்க் பண்ணும். விளங்குதா? இந்த மெமரி எல்லாம் ரன் ஆகும். சரியா? மெமரி எல்லாம் ரன் ஆகும். சரியா? மூன்றாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. கணினி நினைவகத்தை
மெமரி உகந்தவாறு கையாள்கின்றது. 3வது பாயிண்ட். ரைட் பிள்ளை. அடுத்தது 4வது பாயிண்ட் எழுதுங்க. அதாவது தேக்க சாதனங்கள். கணினியில் தேக்க சாதனங்கள் இருக்குதானே? என்னென்ன ஆம் தேக்க சார். சாதனங்கள் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். கம்ப்யூட்டருக்கு கம்ப்யூட்டர்களுக்கு என்னென்ன தேக்க சாதனங்கள் இருக்கு? ம் அவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க? ம் ரேம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேம் எஸ் சார். ரேம், ஹார்ட் டிஸ்க், இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் டிவைசஸ். இதை வந்து கட்டுப்படுத்துது. ஓகே, இதை எழுதிக்கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள். ரைட். இதை எழுதி எழுதி வச்சுக்க நோட்ஸ். அதாவது பணி செயல்முறை நடைபெறும் பணி செயல் மூலம் பின்பற்ற வேண்டிய பணிகள்னு கேட்டு அதில் ஏதாவது 2 எழுதுங்க. அது கடைசி கோப்புகளையும் கோப்புரைகளையும் உகந்தவாறு பராமரிப்பதற்கு பணிகளை செய்கின்றது. ரைட். எப்பயுமே நான் கம்ப்யூட்டரில் வந்து நிறைய நான் ஃபைலும் ஃபோல்டர்ஸும் நிறைஞ்சிருக்கும் தானே கம்ப்யூட்டரில். ஆ அந்த கண்டிப்பாக கம்ப்யூட்டரில் இருக்கணும் தானே. கம்ப்யூட்டரில் இப்போ நம்ம வந்து நிறைய நிறைய என்ன விஷயங்கள் கம்ப்யூட்டரில் நம்ம கூடுதலாக செய்வோம் பிள்ளைகள்? சார் கூடுதலாக ஆன்லைன் கிளாஸை கூட செய்வீங்க. ரைட். வேறு பேப்பர் டைப் பண்ணுவீங்கன்னா பேப்பர் டைப் பண்ணுறதுன்னா அது கண்டிப்பாக ஒரு ஃபோல்டரில் இல்லாட்டி சேவ் பண்ணி வைப்பீங்கன்னா ஃபோல்டரில் ஃபோல்டரோட சேவ் பண்ணி வைப்பீங்கன்னா அப்போ அந்த ஃபோல்டரை கணக்காக வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பாதுகாக்குது, பராமரிக்குது. சரியா? ம் யாராச்சும் அழிப்பட்டா அது கண்ணை ரீசைக்கிள் பின்னில் போகும். அப்படி இல்லாட்டி கணக்காக அந்த நம்ம சர்வ் பண்ணுற இடத்துல இருக்கும். சரியா? ஃபோல்டர் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் வேலை. சரியா? ஃபோல்டர் ஃபைல் எல்லாம். சரியா? ரைட். ஓகே, எழுதிட்டீங்களா? பிரசின் அது யார் பேரை மறந்துட்டேன். ஜெஃப்னா என்ன பேரம்மா கூட? என்ன? பிரைஷினா. பிரைஸினா. பிரைஸினாவுக்கு விளங்கிச்சா? சார். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு கொஞ்சம் அந்த வரைவிலக்கணம் தெரிஞ்சுக்கொண்டு அதன் பணிகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே. ஓகே. ஜீனத், அண்டர்ஸ்டாண்ட்? ஜீனத் பரா ஹேன் ஹேன் ரச்சில் யதுஷன். சரி, ஓகே. எல்லாருக்கும் ஹரிகிருத்தேஷ். Yes, sir. ஓகே, விளங்கிச்சா? What? ரைட். அடுத்து நம்ம கம்ப்யூட்டருக்கு எப்படியுமே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்போமா இல்லையா? அது பணிகள் அதை கணினியில் எழுதுங்க. அதாவது நம்ம கண்டிப்பாக எங்களோட டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், நிறைய விடயங்கள் எல்லாம் கண்டிப்பாக யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும்னா பிள்ளைகள். ம் சரியா? மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி கம்ப்யூட்டரும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, எழுதிக்கொள்ளுங்க. பயனர் பேர், யூசர் நேம், பாஸ்வேர்ட் ஆகியவற்றின் மூலம் கணினி பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது. அதாவது அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சவங்க மட்டும் டைப் பண்ணால் யூசர் நேம் பண்ண மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இல்லை எல்லாமே நார்மலாக யார் வேணா டைப் பண்ணால் ஓப்பன் ஆகாதுண்ணா. Sir. ஓகே, அதுவும் எழுதிக்கொள்ளுங்க.
அடுத்த வன்பொருள்களை தொழிற்பட செய்கிறது. அதாவது வன்பொருளை தொழிற்பட செய்கின்றதுன்னா ஒரு மவுஸ் ஒன்று கனெக்ட் பண்ணால் அந்த மவுஸை ஒர்க் பண்ண வைக்குது. ஒரு ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணால் அது வேலை செய்ய வைக்கிறது. அது பிரிண்டரை, ஏன்னா வெப் கேமராஸ், வேற என்ன எக்ஸ்டர்னல் நம்ம கம்ப்யூட்டர் ஜாயின் பண்ணுவோம், ஸ்கேனர், என்ன பிள்ளைங்க. ம் இதுதான் வன்பொருள்களை தொழிற்பட செய்கின்றது. ஓகே, ஹரி, ஓகே, ரைட். எழுதிட்டீங்களா பிள்ளைங்க? வன்பொருள்களை தொழிற்பட செய்கின்றது. எஸ் சார். பயனர் பெயர், கடவுச்சொல் Yes, ஆகியவற்றை ரைட். அடுத்து போடுங்க பிள்ளைகள். பணி செயல், அதாவது பணி செயல்முறை பல் வகைகள்னு போடுங்க. இல்லாட்டி உதாரணங்கள்னு போடு. கணினி பயன்படுத்தப்படும் பணி செயல்முறைகளுக்கு உதாரணங்கள்னு போடுங்க. ஸ்கிரீன் போயிருச்சா? இப்ப வந்துட்டா? இல்ல சார். இல்லையா? வந்துட்டு சார். வந்துட்டா? சரி. சிறுபிக்காக மைக் என்ன நடந்துச்சு? சார் அதாவது வரல சார் ஸ்கிரீன். வரலையா சீசன்யா? வந்துட்டு ஆ சார். ரைட், எழுதிக்கொள்ளுங்க. ரைட், குட் குட். சரி, எழுதுங்க. அதாவது பிள்ளைகள் நம்ம வந்து இதை சரினா படத்தை கொஞ்சம் வரைஞ்சிக்கொள்ளணும். அப்போ சார் நீங்க உங்களுக்கு நான் ஒரு டவுன்லோட் பண்ணி அனுப்பி அதை பிரிண்ட் அவுட் பண்ணி ஒட்டிக்கொள்றீங்களா பிறகு? ஏழுமா? ஆமா சார். ஓகே சார். அவசரம்ல மெதுவா செஞ்சுக்கொள்ளுங்க. சரியா, நான் அனுப்பி விடுறேன். எப்பயாவது டவுன் பக்கம் போனா செஞ்சுக்கொள்ளுங்க அது. சரியா? கலர் பிரிண்ட் அவுட் தான் பண்ணணும். சார் எத்தனை மணிக்கு சார் இப்போ முடிச்சிருவேன். நான் 5 மினிட்ஸ்ல முடிச்சிருவேன். ஜீனஸ் ஃபரா. சார் முடிக்கிற டைம்ல வால்பேப்பர் பிக்சர் போடுறேன் சார். இப்படி செய்றீங்களா ஃபரா? நீங்க எனக்கு கால் ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். என் நம்பருக்கு தானே ஃபராட்? என் ஃபராட் என் நம்பருக்கு தானே? சார் அப்ப கிளாஸ்ல ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து சொல்லித்தாங்க. 5 மினிட்ஸ் போதும், சார் மிச்ச நேரம். அது எனக்கும் என்ன தெரியுமா சொல்லித்தாங்க சார். ஃபரா? எப்படி தெரியுமா? அந்த அந்த என் ஃபோன் அதில் கனெக்ட் பண்ணணும் ஃபரா. என் ஃபோனை அதில் கூட கனெக்ட் பண்ணி எப்படி ப்ரொஃபைல் போட சொல்லி கொடுக்கணும். ஜூமில் ப்ரொஃபைல் போட தானே கேட்குறீங்க? எஸ் சார். அதுதான் சார். சார் அது எப்படி செய்யணும்? அடுத்த கிளாஸில் வந்தோடனே ஃபோனை நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஃபோனை கனெக்ட் பண்ணி சொல்லித்தரேன். இப்போ சொன்னா உங்களுக்கு சார் விளங்காது. எப்படி சார் அது ஆடியோ இப்போ கௌஷிகாவா? லேப்ல வால்பேப்பர் போட லேசு தானே? எப்படின்னு சொல்லுங்க. லேப்டாப்லயா? உங்களுக்கு முன்னுக்கு போடுறதுக்கா கேட்குறீங்க? இல்லாட்டி ஜூம்லையா? எதுக்கு சார்? ஜூம்ல ப்ரொஃபைல் போட கேட்குறீங்களா, லேப்டாப்ல போடுறது கேட்குறீங்களா? சூம்டு வாரத்துல ஜூம்ல தானே கேட்குறீங்க. ஜூம்ல எந்த ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? பாருங்க, எந்த ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? நீங்க வீடியோ ஆன் பண்ணி நான் விளங்குது, ஆஃப் பண்ணி நான் விளங்குது. பாருங்க. இப்போ எந்த ஜூம் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு விளங்குதா அது? எந்த ஜூம் இல்லை தானே? சார் விளங்கல தானே? விளங்குதா அந்த ஜூம்? ஜூம் ஓபன் அது எப்படி? அந்த ஜூம் ஸ்க்ரீன், அந்த மீட்டிங் விளங்குதா சிறுபிக்கா? விளங்கல தானே?
இல்ல சார் விளங்குது சார் அந்த ஜூம் மீட்டிங் நீங்க அப்போ என்ன ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன்? போன இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் போகிறது விளங்குதா உங்களுக்கு? இல்ல சார். ஓம் ஓம் சார். விளங்குது. செட்டிங்ஸ் போகிறது விளங்குதா உங்களுக்கு? விளங்குது இல்ல சார். இப்போ செட்டிங்ஸ் போயிருக்கேன் விளங்குதா? ஓம் இப்போ மை அக்கவுண்ட் போயிருக்கிறது விளங்குதா? மை அக்கவுண்ட் இல்ல சார். மை அக்கவுண்ட் போயிருக்கேன் பார்த்தீங்களா? இல்ல சார். மை அக்கவுண்ட் போயிட்டு அதில் எடிட் மை ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கு. இங்கே நான் உங்களை பாருங்க அனுப்புகிறேன். இங்கே பாருங்க இப்படியெல்லாம் சார் கொடுத்து மை செட்டிங். அக்கவுண்ட் போடிட்டு எடிட் மை ஓ எப்படி போய் செய்யணும்? அதனால என்கிட்ட ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், இல்லாட்டி கஷ்டம். என்கிட்ட ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு பிள்ளைங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் சார் மை அக்கவுண்ட் மை அக்கவுண்ட் அடுத்த கிளாஸ் எல்லாம் நடத்துங்க சார். உங்க போன எடுத்துக்கு. ஆமாம் எடிட் மை ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இப்போ மை அக்கவுண்ட்டுக்கு போயிட்டு சரி அடுத்த கிளாஸ்ல சொல்லி தரேன் கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பி போன்ல எப்படின்னு சொல்லி அதுதான் ஃபோனை கனெக்ட் பண்ணி நான் மெஷினில் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு சரியா நீங்க இன்னைக்கு அந்த லேப்டாப்ல போடுறத சொல்லுங்க சார் வந்துட்டு லேப்டாப் மை அக்கவுண்ட்டுக்கு போனீங்களா? செட்டிங்ஸ் ஓ போனீங்களா? சார் மை அக்கவுண்ட் மை அக்கவுண்ட் போனீங்களா? வெரி சார் குட். மை மை அக்கவுண்ட்டில் போயிட்டு செட்டிங்ஸில் தானே போனீங்க? ஓம் சார் செட்டிங்ஸ்ல மை மை அக்கவுண்ட்டில் போயிட்டு இருங்க எனக்கு நான் வரல, அது க்ளோஸ் பண்ணிட்டேன். மை அக்கவுண்ட் வந்த பிறகு பாருங்க அதில் கீழே இந்த பக்கம் என்ன வருது? அப்கிரேட் டு ப்ரோ, எடிட் மை ப்ரொஃபைல், வியூ அட்வான்ஸ் ஃபீச்சர்னு வருதா? ம் இப்போ நான் வருதா? ஓகே நம்ம அது எடுத்துக்கலாம். சரி பிள்ளைகள், இப்போ நான் ஒரு ஒர்க் ஒன்று நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் சாரி நான் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு இது இமேஜ் ஒன்று அனுப்புவேன். அந்த இமேஜை பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யணும், டவுன் போகிற அன்னைக்கு பிரிண்ட் அவுட் பண்ணி ஒட்டிக்கொள்ளுங்க சரியா? வந்துருச்சா பிள்ளைகள்? இதுவா சார் அந்த கூகுள்னு கிடக்கிறது? இருங்க வரோம் இப்போ. அதில் பாருங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எக்ஸாம்பிள் வரும். என்ன ஓப்பன் வந்துருங்க. அது வரையில பாருங்க சார் ஆப்ரேட்டிங் வரையில தான். இருங்க நான் அனுப்பி விடுறேன். அது மட்டும் பிள்ளைகள் நீங்கள் என்ன திரும்பி ஸ்ரீலங்காவுக்கு ரெய்னிங் ஆரம்பிச்சிருச்சுன்னா மழை. ம் சார் எஃப்னால இல்ல. வெள்ளமா? இல்ல இல்ல எஃப்னால ரெயினே இல்ல. ரெயின் இல்லையா? சரி இங்கே ஒரே மழை. மார்னிங் டு ஈவினிங் ரெய்னிங். வெரி சரியான குளிர் வேற. சரி பிள்ளைகள், இப்போ நீங்கள் நான் அதை அனுப்பி விட்றேன்னா கொஞ்சம் இருங்க. எனக்கு இங்கே பாருங்க இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என் ஸ்க்ரீன் விளங்குதெல்லாம் இருக்கும். உதாரணங்கள் போட்டு நான் அது படத்தை நெக்ஸ்ட் கிளாஸ் தானே அதெல்லாம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி செஞ்சுக்குவோம். அதை லீவுலாம் லீவில் விட்டுருங்களேன். இங்கே பாருங்க முதலாவது பாருங்க MS DOS. ஓகே
ரெண்டாவது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். இது பிள்ளைங்கள் 7, 8, 9, 10, 11 5 இருக்கு. ஓகே. அடுத்து மேக், இது வந்து ஆப்பிள் பிராண்டுக்கு மட்டும் போடக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து உபுண்டு. சரியா? இது அஞ்சையும் கொஞ்சம் எழுதிக்கொள்ளுங்க. சரி, இது ஹோம்ஒர்க் பிள்ளைகள். சரி, இது ஹோம்ஒர்க். இதை எழுதி கொப்பியில் வைங்க. அடுத்த கிழமை அந்த இமேஜை நான் வந்து அழகாக எடிட் பண்ணி உங்களுக்கு தரேன். சரி சரி, அப்போ பிள்ளைகளுடைய கிளாஸ் முடிப்போமா நம்ம? ஓகே சார். ஓகே ஓகே பிரசீனா. ஓகே, விளங்கிச்சு அன்னைக்கு படிச்சதால உங்களுக்கு? எஸ். ஓகே. டிலுஷனா? சரி, அப்போ முடிப்போமா? எல்லாருக்கும் குட் நைட். எல்லாம் நல்லா நித்திரை கொள்ளுங்க, சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. ஓகே, குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. ஓகே, பாய் பாய். ஓகே சிறுபிகா, குட் நைட். குட் சிறுபிகா குட் நைட். லெஃப்ட் ஆகும், லீவ் ஆகும்.